ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ளீஸ் யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் ஹிந்தியில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கிருப்பையா கிருப்பையா. ஃபஸ்ட் ஒன், தயவுசெய்து காத்திருங்கள். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லுவோம். அது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிருப்பையா பிரதீக்ஷா கரேன், கிருப்பையா பிரதீக்ஷா கரேன். இதில் இந்த பிரதீக்ஷா அப்படிங்கிற வேர்டு தான் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங் வரும். இதே நம்ம கிருப்பையா இந்தஜார் கரேன்னு கூட சொல்லலாம். இந்தஜார்னாலும் வெயிட் பண்ணுற மீனிங்கில் தாங்க வரும். நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து உள்ளே வாருங்கள். ப்ளீஸ் கம் இன்சைட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிருப்பையா அந்தர் ஆ ஜாயே, கிருப்பையா அந்தர் ஆ ஜாயே. இதில் அந்தர் அப்படின்னா உள்ளேங்கிற மீனிங்கில் வரும். உள்ளே வாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லும்போது அந்தர் ஆயியேன்னு சொல்லலாம், இல்லை அந்தர் ஆ ஜாயே அப்படின்னு கூட சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து அமைதியாக இருங்க. இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுனா கிருப்பையா ஷாந்த் ரஹேன், கிருப்பையா ஷாந்த் ரஹேன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம பெரிய ஏதாவது ஷோரூம்க்கெலாம் போனோன்னா நம்ம பொருளை வாங்கிட்டு பில் பே பண்ணோன்னே கடையில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ளீஸ் கம் அகெயின், மீண்டும் வாருங்க எங்கள் கடைக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா கிருப்பையா ஃபிர் ஆயியே, கிருப்பையா ஃபிர் ஆயியே, மீண்டும் வாருங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வருங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கும்போது யாராவது ஏதாச்சும் சொல்கிறாங்க, நம்ம அதை சரியாக கேட்கலனா சரி செஞ்சிடுறியா இல்லை புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளீஸ் கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்போம்லங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா கிருப்பையா ஃபிர்சே கஹியே, கிருப்பையா ஃபிர்சே கஹியே, தயவுசெய்து மீண்டும் கூறுங்கள், திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏதாவது தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோன்னா நம்ம இங்கிலீஷில் அது கேட்போம்லங்க, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்லாம் கேட்போம்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்லங்க. இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா கிருப்பையா ஷமா கரேன், கிருப்பையா ஷமா கரேன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதோ சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் கேட்குறவங்க அதை கேட்காம அலட்சியமாக இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கவனிங்களேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்னா கிருப்பையா தியான் தே, கிருப்பையா தியான் தே. தியான் அப்படின்னா கவனிங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். தியான் தே கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து சற்று ஓய்வெடுங்கள். கிருப்பையா தோடா ஆராம் கர்லே, கிருப்பையா தோடா ஆராம் கர்லே. ஆராம் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லுவோம்லங்க இங்கிலீஷில். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா கிருப்பையா மேரி சகாயத்தா கீஜியே, கிருப்பையா மேரி சகாயத்தா கீஜியே. நெக்ஸ்ட் ஒன், நம்ம காமனாக சொல்லுவோம்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னோடய சூழ்நிலையை அப்படிலாம், அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னா கிருப்பையா சம்ஜோ, கிருப்பையா சம்ஜோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து இதை நிறுத்துங்க. நாம் இப்போ ஃபோனில் பேசிகிட்ருக்கோம், முக்கியமாக இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாரி சவுண்டு வர மாரி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் இதை நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ இதை யூஸ் பண்ணலாம். கிருப்பையா ஐசே ருக்கியே, கிருப்பையா ஐசே ருக்கியே, தயவுசெய்து இதை நிறுத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னா கிருப்பையா முஜே பத்தாயியே, கிருப்பையா முஜே பத்தாயியே. இப்போ இந்த சென்டென்ஸே தயவுசெய்து அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா கிருப்பையா உஸ்கே பாரேமே முஜே பத்தாயியே, உசே பாரேமே இல்லை உஸ்கே பாரேமே அப்படின்னு சொன்னால் அதை பற்றிங்கிற மீனிங்கில் வருங்க. இப்போ டிராஃபிக் சிக்னலில் நிற்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நகருங்க, பின்னாடி உள்ளவங்க ஹாரன் அடிச்சுட்டு இருந்தால் முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்லாம். அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னா கிருப்பையா ஜல்தி சலியே, கொஞ்சம் வேகமாக நகருங்க, கிருப்பையா ஜல்தி சலியே. ஜல்தி அப்படின்னா ஃபாஸ்ட்டுங்கிற மீனிங்கில் வருங்க. ஜல்தி சலியே, வேகமாக நகருங்க. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து அதை எனக்கு காட்டுங்கள். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க கடைக்கு போகிறோம்,
நம்ம நோட் பண்ணி சொல்கிறோம்ல, அதை எடுத்து காட்டுங்க, அது எப்படி இருக்குன்னு காட்டுங்க அப்படிலாம். அப்போ இது யூஸ் பண்ணலாம். கிருப்பையா ஓ முஜே திக்காயே, கிருப்பையா ஓ முஜே திக்காயே. இல்லை வஹ்னு கூட இங்கே யூஸ் பண்ணலாங்க. வஹ் முஜே திக்காயே. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து கத்துவதை நிறுத்துங்கள். யாராவது கத்திக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு அப்படியே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்ச நேரம் கத்துறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம்லங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, கிருப்பையா சில்லானா பந்த் கீஜியே, கிருப்பையா சில்லானா பந்த் கீஜியே. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து இதை வேகமாக செய்யுங்க. இப்போ நம்ம ஒர்க் கொடுத்துட்டு போகிறோம், அது ரொம்ப ஸ்லோவாக நடந்துச்சுன்னா திரும்பி வந்து சொல்லும்போது சொல்லுவோம்ல, இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிங்க அப்படின்னு. இந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா, கிருப்பையா இசே ஜல்தி சே கீஜியே, கிருப்பையா இசே ஜல்தி சே கீஜியே. இப்போ பசங்க யாராவது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் உங்கள் சண்டையை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, கிருப்பையா லட்னா பந்த் கீஜியே, கிருப்பையா லட்னா பந்த் கீஜியே. தயவுசெய்து எனக்கு 100 ரூபாய் கடனாக தாருங்கள். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, கிருப்பையா முஜே 100 ரூபாயே உதார் தே, உதார் தே. உதார் தேனா அப்படின்னா கடன் தாங்க அப்படிங்கிற மீனிங்கில் வருங்க. உதார் லேனா அப்படின்னா கடன் வாங்குறதுக்கான மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து மெதுவாக வண்டி ஓட்டுங்க. இப்போ காரில் இல்லை 2 வீலரில் ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குன்னா நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் மெதுவாக வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னா, கிருப்பையா தீரே சே காடி சலாயே, கிருப்பையா தீரே சே காடி சலாயே. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்கள். கொஞ்சம் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, கிருப்பையா ஜரா சுனியே, கிருப்பையா ஜரா சுனியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.